வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் உமா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, டயட் ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் அல்சர் பேஷண்ட்ஸ், கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி, கிட்டத்தட்ட ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் எதுவுமே வராமல் இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற டிசீஸ் போயிடும், ஃபர்தராக வராமல் தடுக்கும். ஏன்னா இப்போ பாருங்கள், சடனாக மழை பெஞ்சுது. ஸோ எப்போ மழை பெய்யுது, எப்போ வெயில் அடிக்குதுன்னு சொல்ல முடிய மாட்டேங்குது. வர வர சென்னை ஊட்டியாக மாறிட்டுருக்கு. அதனால் நான் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற சுவையான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறேன். இது கிட்டத்தட்ட சட்னி ரெசிபின்னு சொல்லலாம். அதாவது இது வரைக்கும் நான் இந்த சட்னி செஞ்சதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமு எல்லாருக்காகவும் நான் செஞ்சிட்ருக்கேன். சரிங்களா? இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். தக்காளி இப்போ தான் 4 கிலோ 100 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். தக்காளி அரௌண்ட் ஒரு 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இது வெங்காயம் அரௌண்ட் ஒரு 1/4 கிலோ. இது கொத்தமல்லி, இது கறிவேப்பிலை, இது பூண்டு. சரிங்களா? இது மிளகு. இந்த ரெசிபிக்கு காரம் கொடுக்க போகிறது இந்த மிளகு மட்டும்தான். இன்றைக்கி நம்ம புளியும் சேர்க்கலை, மிளகாவும் சேர்க்கலை, மிளகாய் தூளும் சேர்க்கலை. இது எதுவுமே சேர்க்காம இந்த மிளகு காரத்தை மட்டும் வச்சு நம்ம செய்ய போகிறோம். இதில் நம்ம சேர்க்க போகிறது வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் சமைக்காமல் எப்படி டேஸ்டியாக இருக்கும்னு நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனால் இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி வேறு மாதிரி முறையில் செஞ்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி இதை உங்கள் எல்லாேருக்கும் நான் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கும் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு இப்போ கொடுக்குறேன். சரிங்களா? வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாமே இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம வதக்கிடலாம். சரிங்களா? மெயினாக நான் கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் வதக்கி தான் செய்வேன். ஏன்னா கறிவேப்பிலை சாப்பிடாத குழந்தைங்கள்லாம் மெயினாக கறிவேப்பிலாம் சாப்பிட மாட்டாங்க. ஏன் பெரியவங்களே கறிவேப்பிலை எடுத்து போட்டுருவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையுமே வதக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு போட்டாச்சு, கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, இப்போ ஆனியன், அதுக்கப்புறம் தக்காளி, அதையும் சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மிளகும் நம்ம சேர்த்துடுறோம். மிளகையும் நல்லா வறுத்து அரைச்சிடலாம். சரிங்களா? இப்போ நம்ம நல்லா வதக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் இந்த தக்காளி தோல் எல்லாம் நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னிக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன். இதில் பாருங்கள், தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா இது வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த மூடி போட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுறேன். அப்போ சீக்கிரமாக வதங்கும். ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இப்போ வதங்கிட்டுருக்கு. இந்த மஞ்சள் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அது கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. பாருங்கள், மஞ்சளில் இருக்க கியூக்குமின் கேன்சர் வராமல் பாதுகாக்கும். ஆல்ரெடி இருக்கிற கேன்சர் செல் க்ரோத்தையும் ஸ்டாப் பண்ணும். சரிங்களா? கண்ட்ரோல் பண்ணும். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணும், அப்புறம் ஸ்டாப் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த மிளகெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சளி தொந்தரவுலாம் இல்லாமல் பார்த்துக்கும். சாரி, இப்போ நான் நிறுத்தி வச்சுட்டு ஆற வச்சுட்டு சட்னி அரைக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிளகாவும் புளியும் இல்லாத தக்காளி சட்னி எவ்வளோ